தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கனமழையிடம் சிக்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இத்தனை நாட்கள் வெயில் பொறுத்த வரைக்கும் நம்மள வாட்டி வதச்சுதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு மழை வராதா? அப்படின்னு நெறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. ஒரு கனமழையினுடைய தேதிய நீங்க அறிவிச்சீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. வெயில் தாங்க முடியல. ஒரு கொஞ்சமாவது மழை வரணும். ஒரு மிதமான மழை, கனமழையாவது வரணும்னு கேட்டிருந்தீங்க. ஆனா இப்ப வரப்போறதோ மிக கனமழை காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். எந்தெந்த தேதிகளில், எந்தெந்த நாட்களில் இந்த கன முதல் மிக கனமழை வரும்? எந்த மாவட்டத்திற்கு அதிக மழை பொழிவு இருக்கு? எங்கெல்லாம் மழையே கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம ஒரு லைக்க போடுங்க. யாராச்சும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு துல்லியமாக நம்ம அறிவிக்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்தந்த நாட்கள்ல நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்க நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மார்ச் முதல் வாரத்தில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நெறைய மாவட்டத்துல இந்த மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. அந்த நெறைய மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி மாத இறுதியிலேயே நமக்கு மழை தொடங்கிரும். பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதிகளிலேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நம்ம தென் மாவட்டங்கள்ல நெறைய பகுதிகள்ல கனமழையானது வெளுத்து வாங்கிரும். மார்ச் முதல் வாரங்கள் 1, 2, 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வரைக்கும் மார்ச் முதல் வாரத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே 5 மாவட்டத்திற்கு இந்த கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும். சில மாவட்டத்தில் மிக கனமழையும், வெளுத்து வாங்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக முதற்கட்டமாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாங்க. ஒரு 5 மாவட்டங்கள் மட்டும் இந்த மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள். இந்த 5 மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் படிப்படியாக லேசான மழை, மிதமான மழைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக போக கனமழையும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்க்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது மிக தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக முதற்கட்டமாக நமக்கு மழையானது பதிவாகிட்டு அதுக்கப்புறம் அதற்கு மேலாகவும் மழை பொழிவு இங்கெல்லாம் தீவிரமடையும். கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் முதல் வாரங்களில் கனமழையானது தீவிரமடையும். விருதுநகர் மாவட்டம் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என தென்காசி மாவட்டங்கள், குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் பலத்த மழையானது எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒரு 5 மாவட்டங்களில் இந்த கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அப்போ மற்ற இடங்கள்ல மழை வராது அப்படின்னா இந்த மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை இது போன்ற பகுதிகள், சிவகங்கை இங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழையா இருக்கும். அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள், குறிப்பாக நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், நீடாமங்கலம் போன்ற நிறைய பகுதிகளில், திருத்துறைப்பூண்டி இது போன்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, அந்த கடற்கரையோர பகுதிகளில் கனமழை சற்று வலுவாக இருக்கும். புதுக்கோட்டையினுடைய நகர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அதனால் இந்த மழையெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா பிப்ரவரி 28 அதுக்கப்புறம் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த மழையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கே மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக தான் இருக்கும். இயல்பிலிருந்து கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலான வெப்பம் சில மாவட்டத்தில் பதிவாகும். பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக கொடுமையாக இருக்கும். அடுத்து வரும் நாட்களுக்கு டெல்டாவாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது.
அதனால இத்தனை பகுதிகள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தபடியா நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஏன்னா தென் தமிழ்நாடு கூட பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இப்போ அடித்த வெயிலுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனா வட தமிழ்நாடு மிகவுமே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கு. சென்னை, திருவள்ளூர் கேடிசிசி என சொல்லக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் வறண்ட வானிலை தொடரும். இங்க வந்து மழைக்கும் இந்த பகுதிகளுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லாம இருக்கும். தொடர்ந்து நம்ம பிப்ரவரி மாதத்திலும் மழை இல்லாம இருந்துச்சு. இப்ப அடுத்து வரப்போகிற இந்த மார்ச் மாதங்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு சென்னை பகுதிகளில். ஆனா ஒரு நாள் கண்டிப்பாக மழை வரும். அது எந்த நாள் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு சொல்றோம். கேடிசிசி பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலையாக இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் வறண்ட வானிலை தொடரும். பனிப்பொழிவு, லேசான பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் பதிவாகும். லேசான பனிப்பொழிவு மட்டும் இருக்கும். மற்றபடி நமக்கு வந்து மழை வாய்ப்பு இங்கெல்லாம் இருக்காது. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் மழை கிடையாது. இங்க எல்லாமே நமக்கு வறண்ட வானிலையா இருக்கும். மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்டாவில் சில பகுதிகளிலும், அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளிலும் தான் இந்த கனமழையினுடைய தீவிரங்கள் மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது. அதனால மழைன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து எங்க மாவட்டத்திலையும் மழை வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வந்து எதிர்பார்க்குறீங்க. உதாரணமா கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கடைசியா நமக்கு அந்த ஃபெங்கல் புயல்ல மழை வந்ததோட சரிங்க. அதுக்கப்புறம் பெருசா மழை வரவே இல்லை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பெரிதளவு நமக்கு மழை எதுவுமே வரல. கடைசியாக அந்த ஃபெங்கல் புயல்ல கிருஷ்ணகிரியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவானதோட சரி. அதுக்கடுத்து பெரிய அளவில் நமக்கு மழை எதுவுமே இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அதனால அடுத்து வரக்கூடிய தேதிகள் நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்குறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா தற்போதைக்கு உங்களுக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்காங்க பாருங்க, மதுரைக்கு கீழ் உள்ள மாவட்டங்கள், குறிப்பாக விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த பகுதிகள் தான் மிக தீவிரமான மழை பொழிவுகளில் நம்ம சந்திக்க போகிறோம். அடுத்தபடியாக அந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கிருச்சு அப்படின்னா, இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர்ல வந்து நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில ரொம்ப அதிகமா இருக்கு. அது வந்து மே மாதம் இறுதியில தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த பருவமழை காலகட்டங்கள் நமக்கு எப்படி வடகிழக்கு பருவமழை, அதாவது வங்கக்கடல் பகுதியிலிருந்து எப்படி வடகிழக்கு பருவக்காற்று வீச ஆரம்பித்து அது வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று ஊடுருவி நமக்கு வருகிறது. அப்படிங்கிறனால தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகாவில் மட்டும் பாதிப்புகள் கிடையாது. தமிழகத்திற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால் நீலகிரி, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்றதுல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. மே மாதம் இறுதிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஆரம்பிச்சு ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல பலத்த மழையாக வெளுத்து வாங்கி விட்டுரும். இந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எதுக்காக எச்சரிக்கை கொடுக்குறோம்னா, அதிக நிலச்சரிவுகள் இந்த வருஷம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். கர்நாடக மாநிலம், மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை அதிக அளவில் கொட்டித்திருக்கும். சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட மற்ற மாநிலங்களிலும் அதிக அளவு நமக்கு வந்து மழை கொட்டித்திருக்கும். இதனால தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் அப்படின்னா, காவிரியில் வரக்கூடிய அந்த நீர் வரத்து அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும். போன வருஷம் நமக்கு எப்படி இருந்தோ அதே போல இந்த வருஷம் காவிரியில தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. தொடர்ந்து நீர் வரத்துகள் அதிகரிக்கும். தொடர்ந்து விவசாயிகள் அதுக்கேற்றாற் போல நீங்க பணிகளை மேற்கொள்ளுங்க. மறக்காம நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.